ஹாய் கைஸ், ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். அதுவுமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருந்துச்சு. ஏன்னா நான் அது மாதிரி ட்ராவல் பண்ணதே இல்லை. அண்ட் பஸ் போகிறதுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பொண்ணு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் பாருங்களேன், எனக்காக டிஃபன் வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு, என்னை ஏற்றி விட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. எனக்கு ஒரு மாதிரி எமோஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப தனியாக ட்ராவல் பண்ணுற பர்சனே கிடையாதா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் என் பக்கத்து சீட்டில் லக்கிலி யாருமே வரல. அதனால நான் உட்காந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வல்காக நிறுத்துனாங்க. அப்புறம் நான் இறங்கி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்தேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடியோவாக இருக்குது. என்னென்னா நான் சோலோ ட்ராவல் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் லைக் கடலூர், சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுகிறேன்னா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நான் இறங்கிடுவேன். அதனால தான் இவ்வளோ அவசரமாக நான் பேசுகிறேன். அண்ட் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருந்துச்சு எனக்கு இந்த ஜேர்னி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடலூரில் தான் படித்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். ஸோ நான் அப்போ வரத்துக்கும் இப்போ வரத்துக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் எப்படி டிஃப்ரென்ஸ்னால், நான் அப்போல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நான் போகவே மாட்டேன், நான் ஹாஸ்டலே போக மாட்டேம்மா, நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் நான். பட் இப்போ ஒரு ஒர்க்காக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஃபீல் ஆகுது நானே இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றது. அண்ட் ரொம்ப லக்கீலி என்னென்னா, எனக்கு என் பக்கத்தில் யாருமே உட்காரல. அண்ட் நான் போகிறது ஏசி பஸ்ஸு. எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா நான் டிக்கெட் புக் பண்ணல. ஸோ என்னை கூப்பிட்டவங்க தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 இருக்கும். நான் இறங்க போகிறேன். கொஞ்சம் தூங்கிட்டே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ஜேர்னி. ஒரு மாதிரி வேடிக்கைலாம் பார்க்கல. நான் இதெல்லாம் பார்க்க செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ தூங்கிட்டே தான் வந்தேன். இதுதான் போச்சு. நான் இறங்க போகிறேன். ஸோ ஓகே, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு லைஃப் டைம் மெமரியில். அதனால ஸோ யா. அண்ட் நான் 8th படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, நான் வீட்டுக்கெல்லாம் போகல, வீட்டிலேருந்து ஹாஸ்டல் போகல. அப்போ பேக் மடியிலே தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு என்ன ஃபீல்னா, என்னை யாராவது பார்த்துருவாங்க, என்னை ஏதாவது தப்பாக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். அப்போவே எப்படி இருந்திருக்கேன் பாருங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், நான் பாட்டுக்கு என்னோட இஷ்டத்துக்கு இது பண்ணிருக்கேன். தட்ஸ் ஹியூஜ். யா. அண்ட் இறங்க போகிறேன். இப்போ இந்நேரத்துக்கு எங்கே ஆட்டோ இருக்கும், எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன், எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம். லக்கீலி ரிக்ஷாலாம் கிடச்சிச்சு. நான் பத்திரமா போய் சேர்ந்துட்டேன் நைட்டு. ஹாய் காய்ஸ். என்னடா மூஞ்சோட போனால் திடீர்னு வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ட்ரெஸ்டப்பாக வந்துட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையில் ஆயிடுச்சு. நான் வரத்துக்கே 2:30 கிட்ட ஆயிடுச்சா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் டயர்டாக இருக்குன்ட்டு. மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் பூசி மொழிவே இருக்கேன். அண்ட் யா, இது ஒரு வீடு மாதிரி தான் ரூம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட திங்ஸ், அதெல்லாம் அவங்க பர்சனல். ஸோ நான் இப்படி தான் கிளம்பியிருக்கேன். யா, ஹேர்லாம் தலைக்கெலாம் குளிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓ மை காட், இதெல்லாம் பார்க்குறேன். ஓகே, எனிவேஸ் லைக் ஓகேவா இருக்குது. ட்ரெஸ்டப்பாக ரொம்ப ஓவர் டூ பண்ணல. எனக்கு சிம்பிள் மேக்கப் தான் பிடிக்கும். அதனால் இது மேக்கப் கூட கன்சிடர் பண்ண முடியாது. சும்மா லிப்ஸ்டிக், ஐ ஷேடோ, அப்புறம் ஐலைனர் இதில் தான் வச்சுருக்கேன். எல்லா கேர்ள்ஸும் சொல்கிற மாதிரி தான். ஸோ மீட் யூ வைல் அப்புறமா என்ன நினச்சி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணோம் கைஸ். மாஸ் பண்ணுறோம். 2 டேஸ் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் கன்சிடர் பண்ணால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ யா, ஜாலி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்டு போகலாம். மாஸ் பண்ணுறோம். ஓகேக்கா?
நான் 2 டேஸ்ன்னு சொல்லி வாய மூடல. என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அப்போவே எனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே, அது நம்ம மேல ஃபால்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். அண்ட் போகும்போதே பார்த்தீங்கன்னா, நான் போற வழியில நான் படிச்சேன்னு சொன்னேன்ல ஸ்கூலு. அப்போ வந்து சண்டே சண்டே நாங்க வந்து சர்ச் போவோமா, அந்த சர்ச்லாம் வந்துச்சு வழியில. எனக்கு பார்த்தது ரொம்ப நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் ஆச்சுண்ணா. என்னை கூட்டிட்டு போய் ஒரு அண்ணா விட்டாரு. ஸோ அவர்கிட்ட அண்ணா ப்ளீஸ்ண்ணா திரும்புங்கண்ணா, ப்ளீஸ் பரவாயில்ல திரும்புங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சி நான் அப்புறம் திரும்பிட்டு போயிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லா நாங்க நடந்து போவோம். அவசர அவசரமா நடந்து போவோமா. சிஸ்டர்ஸ்லாம் வந்து "சீக்கிரம் நடங்க, சீக்கிரம் நடங்க, சீக்கிரம் வாங்க" அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷார்ப்பா வந்து எத்தனை மணி 9:00 மாஸ்னா 8:30க்குலாம் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுப்பி விட்டுருவாங்க. லைக் எங்களுக்கு லீவ் டேட்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்ற மாரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வர வழி எல்லாமே பார்த்துட்டு. ரொம்ப அழகா இப்போ ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் சோகத்த மறக்க அவர்கிட்ட நான் சொன்னேன், "இந்த மாரி எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? எனக்கு சோகமா இருக்கு ரொம்ப" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லி, இத்தனைக்கும் செம்ம லேட்டு நாங்க ட்ராவல் பண்ணதே. பட் ஸ்டில் மழை வேற ஒரு பக்கம் பேஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இறங்கி ஃபாஸ்ட்டா பாதாம் பால்லாம் வாங்கிட்டு போனேன். எனக்கு வந்து நான் சொன்னேன்ல 8 to 10th படிச்சேன்னு, அங்க வந்து ஒரே ஒரு நாள் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். செகண்ட் சாட்டர்டே மாரி. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே இத வாங்கிட்டு வருவாங்களா, ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு செம்ம நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு எனக்கு. அதே ஊருக்கு போய் இதெல்லாம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப சோகமாவும் இருந்துச்சு. சரி எனிவேஸ் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் போயிட்டு, ஒரே நாள்ல ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட், ப்ளக் பாயிண்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் மீட் என் ஃப்ரெண்ட் வந்து 10:45 ஏதோ ஆச்சு டைமு. 10:30 ஆகுது. நான் வந்து ஒர்க்லேருந்து லைக் ஊருக்கு போயிட்டு வந்தேன். கால் பண்ணி வரியான்னு கேட்டோன்னே என் நண்பர்கிட்ட தான். ஸோ சி ஹவு குட் கேர்ள் ஷீ இஸ். இது நான் அவளை காட்டுறேன். நான் அவளை பார்த்து 1 டே தான் ஆகுது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கு எனக்கு அவளை பார்க்க போகும்போது. நான் பேச கேட்குத கூட தெரில. ஓகே வாங்க போகலாம். ஆக எடுக்கிறேன். ஒரு நாள் என்னை மிஸ் பண்ணியா? என்னை மிஸ் பண்ணியா சொல்லு சொல்லு. சரி டைம் காட்டு. என் நண்பன் எனக்காக 10:43 ஆயிருக்கு. அதுவும் வந்து பிக்கப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த